எல்லா இடத்துலயும் நாங்கள் சொன்னாங்களே 40க்கு 40 கிட்டத்தட்ட விருதுநகர் இடைத்தேர்தல் விருதுநகர் தொகுதியில் கிட்டத்தட்ட காலை போல் இந்த விடியா திமுக அரசை கண்டித்து இன்று திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நமது தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு திரு பிரசாந்த் குமார் அவர்களையும் வருக வருக வரவேற்று மாநில நமது கேப்டன் மன்ற துணை செயலாளர் சிறப்பு கண்டன உரையாற்ற வந்திருக்கும் திரு MS கிட் அவர்களையும் மற்றும் நமது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்டம் ஒன்றியம் கிளை கழகம் ஊராட்சி கழக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் மகளிர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், அனைத்து மகளிருக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து இன்று அவனாசியில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விடியா அரசுக்கு சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும். வருங்கால 2026 தமிழகத்தின் நமது தமிழக மக்களுடைய வாழ்வாதார விவசாயம். விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்க பக்கத்து ஸ்டேட் மாநில கவர்மெண்ட் தரம் இருக்கிறது. இங்கே கூட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் இதை நீங்கள் சரிபார்த்து இதை கண்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை சரிபார்க்கும் என்று கடன் சுமை கடந்த 3 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடியிலிருந்து இந்த 3 ஆண்டுகளுக்கு ஆட்சி பாமாயில் இல்ல பருப்பு இல்லைன்னா அது பிப்ரவரியோட முடிஞ்சிச்சு. அந்த ஒப்பந்தம் ஒருத்தன் எடுத்திருப்பான், அதை கொள்முதல் பண்ணி கொடுத்தது. அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, திமுக காரனுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ள போட்டி யார் எடுக்கிறதுன்னு இந்த பருப்பு கொள்முதல் பண்றது, பாமாயில் கொள்முதல் பண்றது. பிப்ரவரி மாசம் தேர்தல் வந்த உடனே ஐயாக்கள் அதை ரெனியூவல் பண்றதை விட்டுட்டாங்க. பிப்ரவரி மாசம் தேர்தல் பிசியில இதாகி மக்கள் எக்கேடு எட்டு போன நம்ம தான் 1000 ரூபாய் கொடுத்து தானே ஓட்டு வாங்குறேன், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இந்த ரினியூவல் பண்ணணும், ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும், இல்லைன்னா இந்த ஒப்பந்தத்தை வேற ஆளுக்கு கொடுக்கணும். அந்த பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் தொடங்க வேண்டிய அந்த பணியை கடப்புல போட்டதுனால மார்ச் மாசத்தோட இந்த பருப்பு பாமாயில் கொள்முதல் பண்ற சப்பளம் முடிஞ்சது. ஏப்ரலுக்கு இல்ல, மேக்கு இல்ல, ஜூனுக்கு இல்ல, ஜூலைக்கு இல்ல. இப்ப அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. நீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா 30 முறை போனாலும் இன்னும் வரல. சரி, அதுதான் வரல. அரிசி இருக்கா? இல்ல. பச்சரிசி இருக்கா? இல்ல. வேற என்ன இருக்கு? கடை மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நியாய விலை கடைக்கு போனால் பருப்பும் இல்லை, ஆயிலும் இல்லை. கொள்ளை விலையில் தனியார் கடையில் மட்டும் கிடைப்பது எப்படி? தமிழக அரசே பதில் சொல்லு. எங்கள் அந்நியர் கேட்கின்றார், கேட்பன் வழியில் கேட்கின்றார். ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு மின்கட்டண அழிவை நாடும். தமிழக நூற்பதை காப்பாற்று, சிறு குறு தொழிலை காப்பாற்று, விசைத்தை தொழிலை காப்பாற்று, ஜவுளித்துறையை காப்பாற்று. மின்சாரத்தை கடன் வாங்காமல் சொந்தமாக உற்பத்தி செய். மின்சாரத்தை கடன் வாங்காமல் சொந்தமாக உற்பத்தி செய். மின்சாரத்தின் துறையின் கடனை எல்லாம் மக்கள் தலையில் சுமத்தாது. வாபஸ் வாங்கு. மின் கட்டண உயரை வாபஸ் வாங்கு. கண்டிக்கின்றோம். கர்நாடக அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டுக்கான தண்ணீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். கர்நாடக அரசு அமல்படுத்து. டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்து விடு. ஒரு டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்து விடு. வஞ்சிக்காதே. தமிழக விவசாயம் வஞ்சிக்காதே. சாது மீண்டும் காடு கொள்ளாது. தமிழக விவசாயம் மீண்டும் நாடு வாங்காது. காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடகம் என்ன தனிநாடா? தமிழ்நாடு என்ன கர்நாடகத்தின் வரியாளா? அரசே வேண்டாம். காவிரி
காவிரி தண்ணீர் என்னாச்சு? கர்நாடக அரசை தட்டி கேட்க தைரியம் இல்லையா அண்ணாச்சி? கர்நாடக அரசை தட்டி கேட்க தைரியம் இல்லையா அண்ணாச்சி? கண்டன தீர்மானம் போட்டால் மட்டும் தண்ணீர் வருமா அண்ணாச்சி? குட்டி தரும் கதையெல்லாம் இங்கே எடுக்கிறது அண்ணாச்சி. தண்ணீரை வாங்கி தந்துவிட்டு அமெரிக்க போங்க அண்ணாச்சி. தண்ணீரை வாங்கி தந்துவிட்டு அமெரிக்கா போங்க அண்ணாச்சி. முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா? சொல்லுங்கள் அண்ணாச்சி. மின் கட்டணம் உயர்ந்த பின்பு இங்கே வரும் முதலீடு, எப்படி வரும் முதலீடு? பதில் சொல்லுங்கள் அண்ணாச்சி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தேமுதிகவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். அந்நிய